உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. அவர் எல்லோருக்கும் சோறு போட்டாருங்கிறத தவிர வேறு எதுவும் செஞ்சாரா அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. இன்னைக்கு ஜொலிக்கும் பல சினிமா நட்சத்திரங்கள் பேருக்கு நானும் ஒரு ஹீரோ, நானும் மாஸ், நான் அப்படி இப்படின்னு மார்தட்டி கொண்டு புருடா விடுபவர் பல பேர். விஜயகாந்த் தன்னுடன் பயணித்த சக நடிகர்களுக்கு செய்த சில உதவிகள் இதோ. விஜயகாந்திடம் சேர்ந்து நடித்த ஒரு சமயத்தில் அருண் பாண்டியன் தனக்கு சினிமா இயக்கும் ஆசை இருப்பதை சொல்லியிருக்கிறார். நிச்சயம் செய் அருண், நான் நடிச்சு கொடுக்கிறேன் என அப்போது சொல்லியிருக்கிறார். சில வருடங்கள் கழித்து தான் கொடுத்த வாக்குப்படி போலீஸ் ஆபீசராக கெஸ்ட் ரோலில் நடித்துக் கொடுக்கிறார் விஜயகாந்த். அந்த படம்தான் தேவன். சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த வடிவுக்கரசி தான் சொந்த படத்தை தயாரிக்க விரும்புவதாகவும் விஜயகாந்த் நடிக்க வேண்டும் எனவும் கேட்கிறார். அது 100வது நாள் படப்பிடிப்பு தளம். அங்கு மோகனும் இருந்திருக்கிறார். விஜயகாந்தோ வடிவுக்கரசியிடம், மோகன் தான் இப்போ பீக்ல இருக்கிறார், அவர்கிட்ட கால் ஷீட் கேளுங்க என ஐடியா சொல்ல, மோகனோ படுபிசி. கால் ஷீட் இல்லாமல் திரும்பவும் விஜயகாந்திடம் வர, அவர் வடிவுக்கரசிக்கு நடித்து கொடுத்த படம்தான் அன்னை என் தெய்வம். கலைஞரின் மருமகன் அமிர்தம் எம்ஜிஆர் காலங்களில் படங்களை இயக்கியவர். ஜெய்சங்கர், மூகே முத்து படங்களை இயக்கிய அவர் கடைசியாக இயக்கிய படம் தூக்குமேடை. அவர் என்பது கால இளைஞர்களோடு பணிபுரிய ஆசைப்பட்டு விஜயகாந்திடம் ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை அவருக்கு பிடித்து விடுகிறது. அப்போது பானுப்பிரியா படம் தயாரிக்க கேட்க இருவரின் ஆசையையும் நிறைவேற்ற நடித்ததுதான் சிறையில் பூத்த சின்ன மலர். ஏவிஎம் சகோதரர்களில் எம் குமரன் மட்டும் தனித்து வந்து படம் எடுக்க ஆசைப்பட்டு விஜயகாந்திடம் கால் ஷீட் கேட்கிறார். குமரனுக்காக நடித்து கொடுத்த படம் வெள்ளை புறா 1. எம்ஜிஆரின் ஆட்சி காலத்தில் மறைமுகமாக திரைப்படங்களில் பிரச்சார பீரங்கிகளாய் சில நடிகர்கள் இருந்தனர். ராதாரவி, தியாகு, எஸ் சந்திரன், டி ராஜேந்தர், சந்திரசேகர், ராமநாராயணன். இப்படி இதில் நகைச்சுவை நடிகரான எஸ் சந்திரன் படம் தயாரிக்க ஆசைப்பட்டு கேட்க ராமநாராயணன் இயக்கினார். அதில் விஜயகாந்த் தானும் பங்கேற்பதாக ஒரு கௌரவ வேடத்தில் நடித்து கொடுத்தார். அதற்கு எஸ் சந்திரனிடமிருந்து ஒரு பைசா கூட வாங்கிக் கொள்ளவில்லை. டிஆர் இசையமைத்த அந்த படம் எங்கள் குரல். தானு இயக்குனராக ஆசைப்பட புது பாடகன் மணிவண்ணன் தயாரிக்க ஆசைப்பட சந்தனக்காற்று. ஜெயபிரதாவுக்கு கர்நாடக MLA ரமேஷ் மூலம் ஏழை ஜாதி. இயக்குனர் ரங்கராஜ் தயாரிக்க தர்மம் வெல்லும். மணிரத்னத்துக்கு சத்ரியன். இளையராஜா கங்கை அமரனுக்கு கோவில் காளை. பழ கருப்பையாவுக்கு பொறுத்தது போதும். சங்கிலி முருகனுக்கு கரிமேடு கருவாயன். பெரிய மருது. பாரதி ராஜாவுக்கு தமிழ் செல்வன். அவரது மைத்துனர் இயக்குனர் மனோஜ்குமார் தயாரிக்க ராஜ்ஜியம். தனது கூடவே இருந்த ரசிகர் மன்ற நிர்வாகியான ராமு வசந்தனை தாயகம் படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவராக்கியதும் விஜயகாந்த் தான். பல வருடங்களாக தனது உதவியாளராக இருந்த SK சுப்பையாவை தயாரிப்பாளராக்கி அவர் நடித்த படம்தான் பேரியண்ணா. அதில் கிடைத்த பணத்தை பணமாக கொடுத்தால் செலவாக்கி விடுவார் என வீடாக வாங்கி கொடுத்தவரும் விஜயகாந்த் தான். தனது சொக்கத்தங்கம் படத்தை இயக்க சேரன் சம்பள பிரச்சனையில் ஒதுங்கிக் கொள்ள வாய்ப்பின்றி இருந்த பாக்யராஜை அழைத்து மறுப்பின்றி இயக்க வைத்தார். இவ்வளவு ஏன், விஜயகாந்த் நடிக்க வந்த புதிதில் சண்டை காட்சிகளுக்காக ஆரம்ப காலத்தில் மாடக்குளம் தர்மலிங்கத்திடம் சிலம்பம் கற்றுக்கொண்டிருந்தார். தன் சிலம்ப ஆசானையும் விடவில்லை விஜயகாந்த். அவரையும் தயாரிப்பாளராக்கி அவர் நடித்துக் கொடுத்த படம்தான் ஏமாறாதே ஏமாற்றாதே. 150 படங்களில் நடித்தாலும் பல சிறிய ஆட்களை தயாரிப்பாளராக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் விஜயகாந்துக்கு இருந்தது. அவர் 500-1000 படங்களாவது நடித்திருந்தால் பல குடும்பங்கள் பலன் பெற்றிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. Let's build our bright future with the scenic wonders of Switzerland.
the RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.